ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் வெர்சஸ் பெங்களூர் மேட்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தமிழ் தலைவாஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா மேட்ச் பார்த்தீங்கன்னா விளாண்டாங்க பெங்களூர் புல்ஸோட. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் ஒரு மேட்ச் விளாண்டுருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் தான் தோற்றுருந்தாங்க. அந்த மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் ரிவெஞ்ச் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. தமிழ் தலைவாஸ் ஸ்டார்டிங் செவன்ஸில் பெருசாக எந்த சேஞ்சஸும் பண்ணல. அதே டீமை வச்சு தான் விளாண்டுருந்தாங்க. சாகர், அஜிங்கியா பவர், நரேந்தர், சாகில் குலியா, அபிஷேக், இமான்சு யாதவ். தமிழ் தலைவாஸோட நரேந்தர் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் பாயிண்ட் எடுக்க ஆரம்பிச்சிருவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் அடுத்த பாயிண்டாக பார்த்தீங்கன்னா டேக்கிள் பண்ணி பெங்களூர் பிளேயரை வெளில உட்கார வச்சு அந்த பாயிண்ட்டும் எடுத்துருவாங்க. பெங்களூர் புல்ஸ் பார்த்தீங்கன்னா பரத்துக்கு பார்த்தீங்கன்னா ரைட்டுக்கு வாய்ப்பு கொடுக்கல. அவருக்கு பார்த்தீங்கன்னா யங் பிளேயரான அக்ஷித்துக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. அக்ஷித் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் பிளேயர்ஸை பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஹேண்ட் டச் பார்த்தீங்கன்னா பண்ணிடுவார். மோஹித்தையும் அபிஷேக்கையும். பெங்களூர் புல்ஸில் பார்த்தீங்கன்னா 2 பிளேயர் தான் இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அஜிங்கியா பவர் ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்துடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் ஃபஸ்ட் அப்படியே பெங்களூர் புல்ஸை ஆல் அவுட் பண்ணிடுவாங்க. இதனால் ஆஃப் டைம் ஸ்கோர் என்னென்னா பெங்களூர் புல்ஸ் 14 பாயிண்ட்டும் தமிழ் தலைவாஸ் 25 பாயிண்ட்டும் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆச்சு. தமிழ் தலைவர் சைட்லேருந்து 3 பிளேயர் தான் இருந்தாங்க. சப்ஸ்டிடியூஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா அமீரை பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்டு வந்திருந்தாங்க. ஈரானியன் பிளேயர் அமீர் உசானி பார்த்தீங்கன்னா அதில் சூப்பர் டேக்கிள் பார்த்தீங்கன்னா எடுத்துருவார். இதனால் தமிழ் தலைவர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் கிடச்சிரும். நம்ம தான் 2 பாயிண்ட் எடுத்தாச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் பெங்களூர் புல்ஸ்லேருந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. தமிழ் தலைவர் சைட்லேருந்து 2 பிளேயர் தான் இருப்பாங்க. நரேந்தர் பார்த்தீங்கன்னா ஆல் அவுட்லேருந்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டே இருப்பார் தப்பிக்கிறதுக்காண்டி. கடைசியாக பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் இந்த மேட்சில் ஃபஸ்ட் ஆல் அவுட் பார்த்தீங்கன்னா ஆயிடுவாங்க. பெங்களூர் புல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பவுன்ஸ் பேக் பண்ணாங்க. ஆனால் நரேந்தர் பார்த்தீங்கன்னா டூவா டேலே பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்துடுவார். இதனால் பார்த்தீங்கன்னா பெங்களூர் புல்ஸ் செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சில் ஆல் அவுட் ஆயிடுவாங்க. தமிழ் தலைவாஸ் பார்த்தீங்கன்னா பெங்களூர் புல்ஸை 10 பாயிண்ட் லீட்லேயே பார்த்தீங்கன்னா கொண்டுட்டு போனாங்க. நரேந்தர் அண்ட் அஜிங்கியா பவர் பார்த்தீங்கன்னா 2 பேருமே சூப்பர் 10 எடுத்திருந்தாங்க இந்த மேட்ச்சில். சாகரும் பார்த்தீங்கன்னா ஐ5 எடுத்திருந்தார். பெங்களூர் புல்ஸ் ரைடு பாயிண்ட் எடுக்க ட்ரை பண்ணாலும் பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட்டே பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ண முடியாமல் தடுத்தாங்க. இதனால் ஃபுல் டைம் ஸ்கோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் 45 பாயிண்ட்டும் பெங்களூர் புல்ஸ் 28 பாயிண்ட் எடுத்திருந்தாங்க. இந்த மேட்சை தமிழ் தலைவாஸ் 17 பாயிண்ட் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க. தமிழ் தலைவாஸ் சைடில் பார்த்தீங்கன்னா நரேந்தர் 14 பாயிண்ட், அஜிங்கியா பவர் 11 பாயிண்ட் எடுத்திருந்தார். சாகர் 5 பாயிண்ட் எடுத்திருந்தார். சாகில் குலியா பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட் எடுத்திருந்தார். தமிழ் தலைவாஸில் பார்த்தீங்கன்னா 2 ரைடர்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பர் 10 எடுத்திருந்தாங்க. ஒரு டிஃபெண்டர் பார்த்தீங்கன்னா ஐ5 எடுத்திருந்தார். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சீசன் 10ல் சாகில் அண்ட் சாகர் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா 50 டேக்கிள் பாயிண்ட் எடுத்திருக்காங்க. நரேந்தர் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா 100 ரைட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பெங்களூரு டீமில் பார்த்தீங்கன்னா அக்ஷித் 12 பாயிண்ட் எடுத்திருந்தார். சுசில் 6 பாயிண்ட்டும், பரத் 3 பாயிண்ட் எடுத்திருந்தார். டீம் பாயிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ரைட் பாயிண்டில் தமிழ் தலைவாஸ் பார்த்தீங்கன்னா 25 பாயிண்ட்டும், பெங்களூர் புல்ஸ் 22 பாயிண்ட் எடுத்திருந்தாங்க. ஆல் அவுட் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் 4 பாயிண்ட்டும், பெங்களூர் 2 பாயிண்ட் எடுத்திருந்தாங்க. டேக்கிள் பாயிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் 15 பாயிண்ட் எடுத்திருந்தாங்க. பெங்களூர் புல்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 3 பாயிண்ட் தான் டேக்கிள் எடுத்திருந்தாங்க. பாயிண்ட் டேபிளில் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் 10வது இடத்துல இருக்காங்க. 30 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. 5 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க 14 மேட்ச்சில். தமிழ் தலைவாஸோட இந்த வெற்றியை பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் 1 வேர்டில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற கபடி அப்டேட் வேணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பை பை.